பண்ணையில என்ன ஸ்பெஷல் இருக்குது, எதுக்காக வீடியோ எடுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம் தாங்க, பெரிய காரணம்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நான் ராமு ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருப்பேன் நம்மளோட யூடியூப் சேனலில். அவரோட நண்பரோட ஆடு வளர்ப்போட பண்ணைக்கு தான், நம்ம ஆட்டு பண்ணைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கிடா ஆடுகள் வந்து பக்ரீத் பண்டிகைகளுக்காக வளர்த்துருக்குறாங்க. இன்னும் வந்து சேல் ஆகலை. இது வந்து சேல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ராமு ஆட்டு பண்ணையோட வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி அவரோட ஆட்டு எல்லாம் வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இந்த வீடியோ பதிவு போட்டால் இவரோட ஆடுகளும் விற்பனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடியோ பதிவு ஒரு சிம்பிளாக எடுக்க சொன்னாங்க. அதுக்காக எடுத்திருக்கிறேன். நான் ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டு இன்னொரு விவசாயிக்கு உதவி செய்யலைன்னா எப்படி? அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனலில் அவரோட பண்ணையும் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். யாருக்காவது வந்து ஆடு தேவைப்படுது, பக்ரீத்துக்காக தேவைப்படுதோ இல்லை கறிக்காக தேவைப்படுதோ,